குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ், உலகளாவிய பட்டினி குறியீட்டு எண் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்ன அப்படின்னா, ஒரு தேசத்தில் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர், அதே போல் பட்டினியினால் இறக்கிற குழந்தைகளுடைய எண்ணிக்கை என்ன, ஊட்டச்சத்து குறைபாட்டினால் கஷ்டப்படுகிற குழந்தைகள் என்ன, 3 வேளை உணவு அப்படிங்கிற இடத்துல ஒரு வேளை உணவு சாப்பிட்டு வாழ்கிற குடும்பங்கள் எத்தனை, இந்த மாதிரி தரவுகளை எடுத்து அதனுடைய அடிப்படையில் ஒரு குறியீட்டு எண்ணை வழங்குறாங்க. அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா 127 நாடுகள் கொண்ட அட்டவணையில் நம்ம நாடு 105வது இடத்துல இருக்குது. மிகவும் பின்தங்கிய நிலையில் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நாட்டில் பட்டினியினால் குழந்தைகள் இறப்பு அதிகமாக இருக்குது, பட்டினியினால் கஷ்டப்படுகிற குடும்பங்கள் நிறையா இருக்குது, ஒருவேளை உணவு மாத்திரம் சாப்பிடுகிற குடும்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் 13, 14, 15ங்கிற அந்த அட்டவணையில் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்போ நம்ம நாடு 104, 105ங்கிற இடத்துல இருக்குது. இது எத்தனையோ ஸ்கீம்ஸ் இருக்குது. குழந்தைகளுக்காக ஊட்டச்சத்து திட்டம், மதிய உணவு திட்டம், இலவச உணவு திட்டம், தொண்டு நிறுவனங்கள் இதற்கு உதவி செய்யுது. ஆனாலும் இந்த அட்டவணையில் நம்ம முன்னுக்கு வர முடியல. ஆனால் பைபிளில் இதுக்கு ஒரு நல்ல தீர்வை கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் 9வது 10வது வசனங்களை நம்ம வாசிக்கும் போது, நீ கதிர்களை அறுக்கும்போது, அதாவது வெள்ளாண்மையை நீ அறுவடை செய்யும் போது, அதில் ஓரத்தில் இருக்கிறதையும் சிந்துகிறதையும் அதை நீ விட்டுவிடு, முழுவதுமாய் நீ அறுக்காமல் ஓரத்தில் இருக்கிறதையும் சப்போஸ் கட் பண்ணும்போது சிந்தி போகிறதையும் திரும்பவும் எடுக்காமல் அதை விட்டுவிடு. யாருக்கு அப்படின்னா, திக்கற்றவர்கள், ஏழை வாழைகள், பரதேசிகளுக்காக அதை நீ விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தரங்க சொல்லுகிறத பார்க்கலாம். அதுபோல் இந்த பழங்கள் அறுவடை செய்கிற போது, திராட்சை பிள்ளைகளை நீ அறுக்கும் போதும் கூட 2ஆம் அறுப்புக்குன்னு சில காரியங்களை நம்ம விட்டு வைப்போம், மறுபடியும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அப்படி எடுக்க போகாது, அதை அப்படியே விட்டுவிடு, அவர்கள் திக்கற்றவர்கள் சாப்பிடட்டும். அப்போ எவ்வளவு கரிசனை உள்ள தேவன் பாருங்க. அவர் கரிசனை உள்ளவர் மாத்திரம் இல்லை, நம்மையும் அதே போல கரிசனை உள்ளவர்களாக மாற சொல்லுகிறார். எதற்காக அப்படின்னா, இந்த பட்டினி, இந்த பசி பட்டினியோடு திக்கற்றவர்கள், ஏழைகள், பரதேசிகள், அவங்களுக்காக அவர்கள் மேலும் கரிசனை உள்ளவராக நம்மையும் அவர்கள் மேல் கரிசனை உள்ளவர்களாக மாற சொல்லுகிறார். அப்போது நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே நாம் கரிசனை உள்ளவர்களாக நம்ம மாறும் பொழுது இந்த குறைபாடுகள், நம் தேசத்தில் இருக்கிற அந்த பட்டினிங்கிற அந்த காரியம் நம்ம இடத்துலேருந்து இல்லாமல் போகும். நமக்கும் ஒரு நல்ல ஆசீர்வாதமாக காரியமாக அது இருக்கும். அப்போ கர்த்தர் கரிசனை உள்ளவர், அதே போல் நாமும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேலே கரிசனை உள்ளவர்களாக நாம் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம்.